வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்னே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம காமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டாபிக் வீடியோ வரும். இங்கு இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவருடன் அவர்கள் விரும்பினவர்கள் இருக்கும் பொழுது அவருடைய அருமையும் அன்பும் புரியாது. அவர்களை விட்டு சென்ற பிறகுதான் புரியும். இங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இருக்கும்போது அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்லாத போனதுக்கு அப்புறமா அதை தேடி தேடி அலைவாங்க. உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்க விரும்புறீங்கன்னா அவங்க இருக்கும்போதே அவங்களுடைய அருமையும் அன்பையும் புரிஞ்சுக்கோங்க. அவங்கள விட்டு விலகி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேணும், அவங்க கூட வாழணும் அப்படின்ற ஒரு ஆசைக்கு போகாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. நீங்க கிடைச்சதை இழந்துட்டு அதுக்கப்புறம் அது வேணும்னு தேடக்கூடாது. இருக்கும் போதே அதை பிடிச்சு வச்சுக்கணும். அப்பதான் உங்க லைஃப் ஹாப்பியா இருக்கும், அவங்க லைஃப் இதோட பெட்டர் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா பிடிச்சவங்க கூட பிடிச்சவங்க வாழும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே எப்பவுமே இருக்காது. உங்களுடைய மனதில் எப்போதும் ஒருவர் ஞாபகம் இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர் உங்களை வாழ்க்கையை விட்டு சென்று அவரை நீங்கள் மறக்க முடியாமல் இருப்பீர்கள் என்பதுதான் உண்மையான அர்த்தம். இங்க நிறைய பேர் மைண்ட் செட்ல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு நபருடைய ஞாபகம் வரதான் செய்யும். நார்மலா நம்ம யோசிக்கிறோம்னாலே கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நபர் தான் வரும். பட் எப்ப பாரு ஒருத்தவங்களோட ஞாபகமே வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம அவங்கள பிரிஞ்சிருந்திருப்போம். அண்ட் இன்னை வரைக்கும் அவங்கள மறக்க முடியாம இருப்போம். கூட இருக்கும்போது ஒருத்தவங்க ஞாபகமோ சிந்தனையோ அதிகமாக ஒருத்தருக்கு வராது. ஆனா விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களோட ஞாபகம் அதிகமா நம்ம ஒருத்தவங்களுக்கு வரவே செய்கிறது. அதிகப்படியான ஆண்கள் ஒரு பெண்ணை விரும்பும் பொழுது அந்த பெண்ணுடைய அழகும் உடம்பையும் முக்கியமாக பணம் இருக்கிற என்பதை பார்த்துதான் ஒரு சில ஆண்கள் விரும்புகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆணும் இப்படிதான் சொல்ல முடியாது. எல்லா ஆண்களும் நல்லவன் சொல்லிட முடியாது, எல்லா ஆண்களும் கெட்டவனும் சொல்லிட முடியாது. பட் அதிகப்படியான ஆண்கள் ஒரு பொண்ணை விரும்பும் பொழுது அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்களான்றத முதல் விஷயம் பார்க்காங்க. அப்புறம் அவங்க உடம்பு கரெக்டா இருக்கான்றத பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில ஆண்கள் பணம் இருக்கா, நல்ல ஜாப் இருக்கா, நல்லா படிச்சிருக்காங்களா, வசதி இருக்கா, சொத்து இருக்கான்ற எக்ஸட்ரா விஷயங்களையும் பாக்குறாங்க. முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில கேஸ்ட். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துதான் ஒருத்தவங்களை இப்ப விரும்பவே செய்யறாங்க. பட் இது காதல் இல்லை, இது வேற ஒரு விஷயம், இது தவறான விஷயம் தான். பட் இப்படி இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் இருக்கதான் செய்றாங்க, உங்க லைஃப்லயும் இருக்கலாம். ஒரு நபர் உங்கள் மேல் அடிக்கடி கோவப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அந்த நபர் உங்கள் மேல் அதிக அளவில் அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம், அல்லது உங்களை பிடிக்கவில்லை என்று அர்த்தம். ஒருத்தங்க கோவப்படுறாங்கன்னா ரெண்டு ரீசன் கண்டிப்பா இருக்கும். ஒண்ணு, உங்க மேல நிறைய அன்பு வச்சிருப்பாங்க, நீங்க பண்ணக்கூடிய தப்பை ஏத்துக்க முடியாம கோவப்படுவாங்க. இன்னொன்னு, நீங்க பண்றத அதுவும் ஏத்துக்க முடியாதான், ஆனா அருவருப்பாக, அதாவது பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி பண்ணாம இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல கோவப்படுறதும், இந்த மாதிரி எப்ப பார் பண்ணிக்கிட்டே இருக்காளே சே அப்படின்ற மாதிரி கோவப்படுறதும் ரெண்டு விதமா வரும். ஸோ உங்க லைஃப்ல ஒருத்தவங்க எப்படி கோவப்படுறாங்கிறத பாருங்க. ஒண்ணு அன்புக்காக கோவப்படுவாங்க, ஒண்ணு அன்பு இல்லைன்னா கோவப்படுவாங்க. இந்த ரெண்டு ரீசன் தவிர வேற எந்த ரீசனுமே அந்த இதுல வராது. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க லைஃப்ல ஒரு நபரை ஒருவர் காதலித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்துக் கொண்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களை வாழ்க்கையை விட்டு ஒரு நாள் ஏனும் ஒரு நாள் சென்று விடுவார். இங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க சொல்றதை ஒருத்தங்க கேட்டா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாண்டிங்காகவும் ரொம்ப நாளும் லைஃப் லாங்கும் வரும். நான் விரும்புற பொண்ணுகிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன்னா அந்த பொண்ணு என்ன நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கல கேட்கல அப்படின்னா எனக்கு கோவம் வரும். இதே அகைன் 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 பண்ணும்போது என்னடா வாழ்க்கை, இவங்க கூட வாழணுமான்ற ஒரு வெறுப்பு வந்துடும். கண்டிப்பா அது பிடிக்காம தான் போகும், எவ்வளவுதான் அன்பு வச்சிருந்தாலும். ஏன்னா நம்ம அன்பு காமிச்சாலும் நம்ம மேல அன்பு காமிக்கல, நமக்காக எதுவுமே பண்ணல, நம்ம கூடயே இல்லை, நம்ம மேல ஒரு துளி அன்பு கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னு வரும்போது அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எவ்வளவு அன்பு இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு கஷ்டமா தான் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல ஒருத்தவங்க விரும்பும் போது நீங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் என்னாலும் ஒரு நாள் உங்க லைஃப்பை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நினைச்சு எந்த ஒரு ப்ரோஜனும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.